என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில பகுதிகளை நாங்கள் வாசித்து ஆண்டவரிடத்தில் நாம் செபித்து முடிக்கப் போகிறோம். 17வது வசனம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இன்றைக்கு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணினோம்? கருத்தா ஜெபம் பண்ணினோம். நாம் யாரை போல காணப்படுகிறோம்? எலியாவை போல தான் காணப்படுகிறோம். நமக்கும் வல்லமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதே நேரம் நமக்கு வேற ஒன்று என்ன இருக்கிறது? பாடுகள் இருக்கிறது. யாக்கோபு அழகாக எழுதுகிறார்கள். நம்மெல்லாம் ஜெபிக்கிற நேரம் ஆண்டவரே எலியாவை போல என்னை மாற்றும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எலிசாவை போல வல்லமையாய் பயன்படுத்தும் என்று சொல்லி. ஆனால் யாக்கோபு அறிந்திருக்கிறார், ஊழியம் என்பது பாடு. ஊழியம் என்பது இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஊழியம்னா ஈஸி தான் போல இருக்கு, மைக்கை பிடிச்சிட்டு அவங்க வார்த்தை வந்துடும், பிரசங்கிட்டுலாம் போலன்னு சொல்லிட்டு அல்ல, அது பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், என் சகோதரனே அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதவும் பண்றது பெருசு அல்ல. எங்களுக்கு தான் தெரியும். வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை வல்லமையா பிரசங்கம் பண்ணுவோம், கண்டித்து உணர்த்துவோம். நீங்க அடுத்த நாள் திங்கக்கிழமை வேலைக்கு போயிட்டு பேசாம ஜெபம். ஆனால் அதுதான் எங்களுக்கு அடுத்துதான் எங்களுக்கு என்னது? எங்களுக்கு திங்கக்கிழமை தான் எக்ஸாமே ஆரம்பமாகும். திங்கக்கிழமை எக்ஸாம் ஆரம்பமாகி சனிக்கிழமை வரைக்கும் என்னது? எக்ஸாம் நடந்து கொண்டே இருக்கும். எதை குறித்து பிரசங்கித்தோம், எதை குறித்து நாங்கள் வேத வசனம் கேட்போம், அது எங்களுக்கு நேராய் வரும். அதில் வருகிற நன்மை தீமை எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடு. இந்த உலகத்தில் எல்லாருமே ஆண்டவரை இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்கிறவர்கள் பாடுகள் தான் அவருக்கு. சந்தோஷமாக அல்ல. இன்றைக்கு நினைக்கிறாங்க ஊழியம் என்றால் சந்தோஷமாக ஒரு கார் வாங்கி, ஒரு வீடு வாங்கி, பங்களா வாங்கலாம். இவைகளெல்லாம் ஆசீர்வாதத்துக்குரியது. ஆனால் உண்மையான ஊழியனுக்கு என்ன இருக்கும்? ஒரு பாடுகள் இருக்கும். சொல்லுங்கள். ஆகவே இங்கே சொல்லப்படுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருக்கிறான், ஆனாலும் அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான். சொல்லு, அதுதான் மிக முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை நாங்கள் ரிக்வெஸ்டா கொண்டு போகிற பொழுது அது சரியான இடத்துல போய் சேர வேண்டும். அது விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுதல், எதுவாக இருந்தாலும் அது என்ன இருக்கணும்? ஒரு கருத்து இருக்க வேண்டும். அது சொல்ல வேண்டிய காரியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு விளங்கத்தக்கதாக சொல்ல வேண்டும். அங்க போய் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு தெரியும். தெரியாமல் அல்ல, அவருக்கு தெரியாத ஒரு காரியம் இல்லை, மறைபொருள் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது சொல்லி, அதுதான் மிக முக்கியம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த ஜெபத்துக்கு என்னவாக இருக்கிறது? ஊந்துதலாக இருக்கிறோம். விசுவாசத்தின் ஜெபம் தான். அடுத்து என்ன சொல்லப்படுதுமா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாசமும் பூமியின் மேல் மழை பெய்யாமல் இருந்தது. கரங்களை தட்டி தேவன். அப்ப அந்த வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17 எடுத்து வாசிங்க யாராச்சும். எலியா தேசத்தின் ராஜாவை நோக்கி பயப்படவில்லை. தேசத்தின் ராஜா அவன் தேசத்தை ஆளுகை செய்கிறான், அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? கருத்தான ஒரு ஜெபத்தை கொண்டு வருகிறான். அந்த தேசத்திலே கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று சொல்லி எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் அங்க போய் ராஜாவை கண்டு பயந்து, ராஜாவே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லவில்லை. அந்த இடத்துல அந்த ராஜாவை விட யாரு? அவன் மேன்மையாக இருக்கிறான் என்று சொல்லுங்க. கர்த்தரை பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தரை ஊழியத்தை செய்தபடினால் எந்த இடத்திலும் போய் நாங்கள் தலை குனிந்து நிற்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே சொல்லிவிட்டு போனோம். அது விசுவாசியா இருக்கலாம், அது ஊழியக்காரனாக இருக்கலாம், தேச தலைவராக இருக்க, யாரா இருக்கட்டுமே கர்த்தர் போய் சொல்லுனா நம்ம அங்க போய் தலையை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னாலும் நினைக்க கூட அப்படி கையை நீட்டி சொல்லணும். கையை நீட்டி எலியா என்ன செய்கிறாரு? ஆகாப் ராஜா எப்படி இருக்கிறாரு? பயந்துட்டாரு. இல்லையா? என் வாக்கின்படி
என் வாக்கின்படி, அதுதான் கருத்தாக சொல்லுகிறார். என் வாக்கின்படி என்னை கர்த்தர் அனுப்பியிருக்கார். வார்த்தைகள் பிசகாது, பயம் இருக்காது, ஆமென், தெளிவற்றதாக இருக்காது. ஆமாவே இல்லையா? ஒரு இடத்துல போய் பேசுற நேரம் நம்ம அவங்களை கண்டோன்னு சொன்ன பயம் வந்துடும். இங்கேருந்து போவோம், ஆமாமே போய் பாருங்க நான் செய்கிற வேலை அப்படின்னு அங்கே போகணுன்னு என்ன நடக்கும்? ஆளை கண்டுட்டு ஆளை சுற்றி 4 பேர் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொஞ்சம் பின்மாறி. ஆமாம், எலியா அப்படி அல்ல. வாசி மகன், என்னுடைய வாக்கின்படி சொல்லுங்க. என்னுடைய வாக்கின்படி இந்த மாதத்தில் உபவாச நாளில் என்னுடைய வாக்கின்படி நான் ஏற்று ஜெபத்தின்படி கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆமாம் இல்லை? நமக்கு அந்த விசுவாசம் வரணும். பாடு உள்ளவர்கள் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தை குறித்து நம்ம நினைக்கக்கூடாது. நாம் பாடு உள்ளவர்கள். நம்முடைய ஜெபம் பலவீனத்தை போல இருக்கும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். வாசி மகள், அன்றியும் இந்த வருஷம் பாருங்க, வருஷம் சொல்லல, என்ன சொல்றாங்க? இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். கரங்களை தட்டி தேவனை இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமென் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், தைரியமாக ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் இந்த இடத்துல ஆமென் யாக்கோபு பார்க்கிறாரு. அவருடைய வல்லமை ஆமென் நெருப்பு அக்கினியை இறக்குனது பார்த்திருக்கிறாரு. ஆமென் அநேகரை சுட்டு எரித்ததை பார்த்திருக்கிறார். இப்படி எலியான்னு சொன்னாலே ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் தான். ஆமாவே இல்லையா? வல்லமை நிறைந்த மகனால் பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள என்ன இருக்கிறது? பலவீனங்கள் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஆமென், பலவீனப்பட்டு அவன் போய் சூரிய செடிகளை போய் படுத்திருக்கிறான். ஆமாவே இல்லையா? அவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அவனும் மனுஷன் தானே. ஆனாலும் அவன் இந்த கால வேளையிலே வந்திருக்கிற நாம் அவன் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது அது ஏனோ தானோன்று அல்ல, விசுவாசத்தோடு நாம் கட்டளை கொடுத்தோம்னா அந்த விசுவாசம் என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். ஆமென். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மறுபடியும் ஒரு ஜெபம் பண்றாங்க. அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள்லாம் வருது. உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாவே இல்லையா? அப்போ பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஆமீன் அங்கே என்ன நடக்கிறது? 3.5 வருஷம் மழை இல்லை. தேசத்துல பஞ்சம் உண்டாகி பட்டினி உண்டாகி எல்லாம் கவலையாக கிடக்கிற. ராஜா கூட தண்ணி இல்லாமல் திரியிறாரு. ஆமே, எலியா எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, எலியா எப்படி இருக்கிறாரு? அவர் ஒரு விதவை வீட்டில் போயிட்டு என்ன செஞ்சாரு? ஆமா, போஷிக்கப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. ஆமே, 3.5 வருஷம் என்ன நடந்துச்சான்? அந்த விதவை வீட்டில் என்னது? அப்பம் குறையவில்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் ஜூஸ் குறையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க வீட்டில் திராட்சை ஜூஸ் தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ வருகிற அந்த என்னது மிக்ஸ் பண்ணுற அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்கு ஜூஸ் குடிக்க ஆசையாக இருந்தால் ஆமாம் நீங்கள் என்ன செய்யணும்? திராட்சை ஜூஸ் எடுத்து சாப்பிடணும். ஆமாவா? மேங்கோனா மேங்கோ நீங்களே வாங்கி நீங்களே என்ன செய்யணும்? ஜூஸ் போட்டு சாப்பிடணும். ஏன்னா இன்றைக்கு கெமிக்கல் மூலம் என்னது இதெல்லாம் வந்துருச்சு. அது வாசமாக இருக்கும். ஆமே சுவையாகவும் இருக்கும். ஆமே, அது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆகவே 2வது வாசி மகன் மறுபடியும் செபிக்கிறான். ராமன் சொல்லுங்க. முதல் ஜெபம் வெற்றி கண்டுட்டான். இப்ப மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். நான் வாசிங்க மகள். அப்பொழுது வானம் என்ன செய்துதான்? மழையை பெய்ய வைத்தது. ராமே, அப்ப நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறான்? அதிகாரம் கொடுத்திருக்கிறான். மத்தேயு 18:18 வாசிங்க மகள். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுறீங்களோ? ராமன் சொல்லுங்க. வீடு கட்டுறீங்களோ அதெல்லாம் இது மத்த கட்டு. ஆமாவே இல்லையா? நீங்க பூமியிலே உங்களுக்கு எதிராக வருகிற எந்த கட்டுகளாக இருந்தாலும் பரலோகத்திலும் கட்டுப்படுமா? நீங்க இங்க நாம ஏறெடுத்த ஜெபத்துல என்னென்னலாம் சொன்னீங்களோ அங்க பரலோகத்திலும் என்ன செய்யப்படுமா? அது செயல்படுமா? ராமன் சொல்லுங்க. நம்ம இங்க செய்யற இந்த சபைக்குள்ள நம்ம இந்த கூட்டத்துக்குள்ள கொஞ்சம் செய்யற காரியம் அங்கே பரலோகத்தில் தேவன் தூதர்களை கொண்டு என்ன செய்கிறார்? அதை செய்கிறார். ராமன் சொல்லுங்க. எதை கட்டவிழ்க்கிறீங்களோ உங்களுக்கு அதிகாரம், கட்டுவதற்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், கட்டி அவிழ்ப்பதற்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க அதிகாரத்துவர்களாக இருக்கீங்க. பாடுபுள்ளவர்கள் தான். பிரச்சனை தான். வீட்டுக்கு போனா புருஷன் அடிப்பான் தான். ஆனாலும் நீ ஜெபிக்கிறதுல வல்லமை உள்ள மகள் தான். ராமன் சொல்லு. வீட்டில் கடன் தான், வீட்டில் சாப்பாடு இல்லை தான், போனால் என்ன நடக்கும்? ஆனால் நீ தேவ ஊழியத்துக்கு வருகிற பொழுது கர்த்தர் உன் வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துகிறவராக யாருமே தான் சொல்லுகிறார். வாசிக்கமாக பாஸ்டர்.
நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ எவைகளை பாருங்க சொல்றாரு, எதெல்லாம் கட்டணும். அப்ப கட்டணும், நம்ம கட்டுறது இல்லை. நம்ம எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு திரியிறது, கடனை கட்டுறது இல்லை. ஆமாவே இல்லையா? அது மாதிரி நம்ம கட்ட வேண்டியதெல்லாம் கட்டாம வாங்க வேண்டியதை வாங்கி வச்சுக்கிட்டு ஓட வேண்டியதுல ஓடி ஒளிய வேண்டியதுல ஒளிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு வசதி இருந்தது பூலோகத்தில், இந்த பூமியிலே எவைகளெல்லாம் கட்டணுமே கட்டணும் ராமின்னு சொல்லுங்க. நமக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றையும் காலையில் எழுப்பி கட்டணும் ராமின்னு சொல்லுங்க. சும்மா இடியாப்பம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலையில் எழுப்பி அதை காலை ஜெபம் ராமின்னு சொல்லுங்க. நம்ம கதவை திறந்து காத்து வருதோ என்னமோ தெரியாது, ஆனா போட்டி போராமை வன்கண்கள் எரிச்சல் எல்லாம் ஜன்னல் மூலம் அப்படியே வரும் ராமின்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க இப்படி பால் வாங்க பேக்கை எடுத்து போய் பின்னுக்கு அப்படின்வாங்க. அது ஒரு கட்டணும். அம்மாவே இல்லையா? கட்டணும் ராமின்னு சொல்லுங்க. வேற என்னது கட்டணும்? சில பேருக்கு தீர்க்கதரிசனமா போகுது போல இருக்கு, ராமின்னு சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? அப்படி நம்ம ஆமை கட்டி தான் என்ன செய்ய வேண்டும். இப்ப இந்த பாருங்க, மிருகங்கள் பறவைகள்லாம் வளர்க்குறவங்க என்ன செய்வாங்க? காலையில என்ன செய்வாங்க? ஆடுகளெல்லாம் என்ன செய்வாங்க? காலையில அவுத்து விட்டுருவாங்க. மாலையில் என்ன செய்வாங்க? கட்டி வைப்பாங்க. நாம என்ன செய்யணும்? காலையில கட்டிடணும் ராமின்னு சொல்லுங்க. அதுக்கு வீட்டை வந்து மேய்த்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? அதை கட்டணும். வாசிங்க, எவைகளை கட்டுகிறீர்களோ. அப்ப நீங்க எப்படி கட்டணும்? பூலோகத்தில் அது கட்டப்படுறது, பரலோகத்தில் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையிலே ஒன்று இருக்கிறது. அதுதான் இயேசு என்கிற நாமம். அப்ப இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கட்டுகிற பொழுது என்ன நடக்கும்? அங்கு பரலோகத்தில் அது கட்டப்படும். பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்வான்? அதை பிதாவுக்கு உணர்த்துவார். எவைகளெல்லாம் கட்ட அவிழ்க்க வேண்டும். சமாதானம் காமே. சில வீட்டுல சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஆமாம் இல்லையா? அப்ப சமாதானம் இல்லாத இருக்கிற சமாதானத்தை என்ன செய்ய வேண்டி நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு எதிராக இருக்கிறது கட்டி என்ன செய்யணும்? சமாதானத்தை என்ன செய்யணும்? ஆமே, நம்ம கட்ட அவிழ்க்க வேண்டும் என்று. எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கு. இப்படி பல காரியங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆமா, வீட்டுல அந்த சண்டை அது இதுன்னா அப்படி அப்படியே அங்கங்க கட்ட எல்லாத்தையும் அவுத்து என்ன செய்யணும்? காலையில் ஆடு மாடுகளை விரட்டுறது போல. ஆமே, இரவையிலிருந்து சில வீட்டுகளில் நைட்டில் சண்டை வந்து காலையில் எல்லாம் என்னென்னமோ நடக்கிற மாதிரி யோசிச்சுக்கணும். காலையில் என்ன செஞ்சிடணும்? ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் அவுத்து விட்டுணும். ஆண்டவரை நேற்று நடந்த சம்பவங்கள் இன்னைக்கு அது தொடர்ச்சியாக வந்துங்க சீரியல் மாதிரி போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? துரத்து விட்டுணும் ராமின். அம்மாவே இல்லையா? அல்லாமலும் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க. இருங்க பாஸ். அப்ப 2 பேர் ஐக்கியத்தை கொண்டு வருகிறார். ஜெபத்துக்கு என்ன தேவை? ஐக்கியம் தேவை. குடும்பத்தில் ஐக்கியம் வேணும். கணவனுக்கு மனைவிக்கு ஐக்கியம் இருந்து பிள்ளைகளோடு கை கோர்த்து ஜெபித்தாதான் இந்த கட்டுகள் எல்லாம் அவுக்கவும் முடியும், கட்டவும் முடியும். ஆமா, மனைவி மட்டும் சேர்ந்து கட்டிட்டு கிடக்க முடியாது. கணவன் என்ன செய்யணும்? ஜெபிக்கிற கணவனா இருக்கணும். பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? ஆமீன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் முழு குடும்பமே என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். முழு குடும்பம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? அந்த எண்ணெயை வாசித்தார்கள். ஆமாவே இல்லையா? நீ ஜெபம் பண்ணிக்கமா, நீ நல்லா ஜெபம் பண்ற, நீ ஜெபம் பண்ணிக்க, நான் போறேன்னு சொல்லக்கூடாது. நீங்களும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் ராமின் சொன்னார். அல்லாமலும் உங்கள 2 பேர் கணவன் மனைவி தாங்க வேண்டி ஒருமனப்படணும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு என்ன செய்யணும்? ஒருமனப்பட வேண்டும் ராமின் சொல்லுங்க. முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். அப்ப கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம கணவன் என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. மனைவி கணவனுக்கு தெரியாம, ஆண்டவரே இன்னைக்கு நான் லோன் ஒன்று எடுக்க போறேன், கணவனுக்கு தெரியக்கூடாது, இன்னைக்கு காட்டி கொடுக்காதீங்க, நான் போய் லோன்ல போய் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த முள்ளுக்குள்ளேயே கிடக்க போன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்தா தெரியாது, கணவனுக்கு தெரியாது. கடைசியில் அப்புறம் தான் தெரியும். வீட்டில் வந்து ஒருத்தன் தட்டையில தான் தெரியும் ஏன் இந்த ஆள் வந்து போறான் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆமாவே இல்லையா? அதனால எந்த ஒரு காரியமும் கணவன் மனைவியும் அந்த காரியத்துல ஒருநிலைப்பட வேண்டும். ராமின் சொல்லுங்க. ஒருவேளை கணவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் மனைவி என்ன செய்ய வேண்டும்? தைரியப்படுத்த வேண்டும். ராமின் சொல்லுங்க. மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கணவன் என்ன செய்யணும்? தைரியப்படுத்தும். சரிப்பா, நம்ம பார்த்து ஏதாச்சும் செய்வோம், ஒரு வேறு வழி இருக்கும், நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஒரு வழியை கொண்டு வருவான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமா இல்லையா? அந்த ஒருமனப்பாடு தான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இல்லாதனால தான் பிரிஞ்சு போயிட்டு சமாதானமற்ற குடும்பங்களாய் சந்தோஷம் இல்லாமல் ஆமீன் அப்படியே வாழ்க்கையில இருக்கிறாங்க. வாசி மகள், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உண்டாகும். சொல்லுங்க.
நாங்கள் கணவன் மனைவியாக, குடும்பமாக, பிள்ளைகளாக ஒரு காரியத்துக்காக தேவனிடத்தில் விண்ணப்பத்தை கொண்டு போனா கர்த்தர் என்ன செய்வாராம்? அதை உங்களுக்கு என்று உண்டாக்குவாராம் என்று. என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு அதை சரிப்படுத்துவார், நாம குணப்படுத்துவார். ஆமாவே இல்லையா? அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த காலவெளியிலே உங்களுக்கும் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே எப்பொழுதுமே நாம் ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் குடும்பமாக ஜெபித்து பழக வேண்டும். இந்த நாட்களிலே குடும்ப ஜெபங்கள் குறைந்து போயிடுச்சு. அநேக வீடுகளில் அவன் பாஸ்டர் போனால் அன்றைக்கி வீட்டில் எல்லாம் சேர்ந்து சிரிச்சுக்க ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து அந்த ஜெபம் என்னது செய்கிறதே அப்படி இருக்கக்கூடாதுன்னு பாஸ்டர் வராலோ வரலையோ அந்த நேரத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வான்? அவர் எதிர்பார்ப்பார். அதனால தான் தானியேல் அவ்வளோ வேலை செய்தாலும், அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அந்த வளமையான நேரத்தில் என்ன செய்கிறான்? அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சொல்லுங்க, பெரிய வல்லமையான ஊழியத்தை செய்கிறார் இயேசு. ஆனாலும் வல்லமையாக பிதாவாகி தேவனிடத்திலே இரவிலே போய் அமர்ந்து கொள்கிறார், மலையிலே போய் அமர்ந்து கொள்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவர் ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிற ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்றைக்கு நடக்கிற நாளைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்குது நாளை மறுநாள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஆக யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்குமா, 12-13 வாசிக்கிறேன். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி சொல்லுங்க. ஆமே, என்னது பேசணும்? ராமின் சொல்லு. சில சூழ்நிலைகள், ஏன்னா நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அதுதான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். நம்ம ஜெபம் என்பது நம்ம இந்த சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு அரிசி இல்லைன்னா போய் ஜெபம் பண்ணக்கூடாது. நீ போய் கேட்டாலே அது செஞ்சுட்டு கிடக்கும். வீட்டுக்குள்ளே தோண்டி பார்த்தா எங்கேயும் இருக்கும். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த ஜெபத்தை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம ஆண்டவர் பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆமாவே இல்லையா? சில ஜனங்கள் அங்கே வனாந்தரத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? செங்கடலை என்ன செய்கிறார்? அது பாருங்கள், அதெல்லாம் என்னது ஆஸ்திரேலியன் மிராக்கிள்ஸ். உங்களை கொண்டு அப்படிப்பட்டதான் செய்ய விரும்புகிறார். நீங்க சின்னமா பேய் விரட்டுறேன், நோயை குணமாக்குறேன், இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் உங்களை யாருமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தேசத்திலே ராஜாக்கள் முன்பதாக நிற்க வேண்டும். கரங்களை தட்டி தேவன் மேம்படுத்துங்கள். அரசியல் தலைவர்கள் முன்பதாக போய் நிற்க வேண்டும். பெரிய பெரிய அதிகாரிகளிடத்தில் போய் நின்று பேச வேண்டியவர்களாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சும்மா சபையில வந்து கைத்தட்டி அபிஷேகத்தில் நிரம்பிட்டு அந்நிய பாஷை பேசுற இது நம்முடைய தனிப்பட்ட முறை. ஆனால் தேவன் நம்மை வேறு விதமாய் நோக்குகிறார். உடாமை சொல்லுங்க. வாசிங்க மக. கர்த்தரை நோக்கி பேசி கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறார்? அங்க யுத்தம் வருகிறது. அந்த நேரம் என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு முன்பதாக நின்று என்ன செய்கிறார்? கர்த்தரோடு பேசுகிறார். ராமின் சொல்லு. இப்போ அன்றைக்கு யோசித்து பாருங்க. இப்போதான் எனக்கு நினைவு வருது. அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அங்கே என்னது நடக்குது? செங்கடல் என்னது அது அப்படி அலைமோதி கொண்டே இருக்குது. ஆனால் மோசே என்ன செய்தாரு? தேவனை நோக்கி அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாம் இல்லையா? அப்ப தேவன் தான் சொல்லுகிறார், நீ உன் கையில் இருக்கிறது என்னது? அப்ப சில நேரங்கள் நம்ம சில என்ன செஞ்சிடறோம்? அமைதியாக இருந்துடுறோம். ஆமாம் இல்லையா? ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோசுவா பேசுகிறார் என்று சொல்லலாம். என்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடக்க போகிறது. அதனால என்ன செய்யறான்? எதிராளிகள் தங்களை மேற்கொள்வதற்கு என்னது அவன் வருகிறார்கள். அவர்களை மேற்கொள்ளாமல் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இயற்கை என்ன செய்ய வேண்டும்? நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வாசிங்க மகள். கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நிற்க சொல்லுகிறார். சும்மா அங்கே உள்ளுக்கு 2020 மேட்ச் நடக்கிற மாதிரி இருக்கு. பவலியன் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடம் எப்படி இருக்கு? அப்படி வெளிச்சமா இருக்கு. பாருங்க, சூரியனை நிறுத்துகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க. சந்திரனே, அதெல்லாம் உண்மையான சம்பவம். உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். ஊழியம் என்பது கடினமான பாதை தான். ஆனால் நமக்கு கொடுத்த வல்லமைகள் வரங்களை ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறோம், நோயோடு இருக்கிற இன்னொரு ஜெபிக்கிற என் நோய் சுகமாகி அவர்களும் சுகமாக.
புரியுறதா? அப்படி உங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அவரு கோட்டை தள்ளி விட்டா வாழலாம் விழுது, நீனு கோட்டை வீசினீங்கன்னா விழுது. ஆனா நீ அவரை பார்த்து கோட்டை வீசக்கூடாது, நீ அவன் தேவனை பார்த்து கோட்டை வீசினா ஓ கோட்டுக்கள் இருந்து அற்புதம் வராமல். அது விசுவாசம். பேதுரு சொல்லவில்லை, நான் போகிற பொழுது என் நிழலை கண்டு ஜனங்கள் என்னது சுகமாவான அவர் சொல்ல. ஜனங்களுடைய விசுவாசம், உங்கள் மேல் இருக்கிற வல்லமை அந்த ஜனங்களுக்கு வெளிப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நீங்கள் இங்கிருந்து பிரசங்கிக்கிறப்போ உங்க விசுவாச பிள்ளைகள் பாசத்துல போய் ஜெபிக்கணும்னு நினைக்க கூடாது. பாசலை பார்த்துட்டு போற நேரம் நான் சுகமாவேங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும். உங்களுடைய ஜெப ஜீவியம், உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு முன்பதாக சரியாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. அது அன்றைக்கு வேதத்தில் எழுதப்பட்டது. இன்னைக்கு அது செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்களேன். ஆமாம், நீங்களும் நாளைக்கு ஊழியக்காரவங்கள வாரவங்க தான், ஆமாம் இல்லையா? அதனால நீங்களும் என்ன செய்யணும்? படிப்படியாக நீங்கள் வளர வேண்டும், ஆமாம் இல்லையா? ஆகவே யோசுவாவை நாட்களிலே சூரியனை நிறுத்தினார். இவையெல்லாம் பாருங்கள், அப்படியான முறக்குகள் எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வருமா? வரும் பாருங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. யோசுவா நம்மெல்லாம் செஞ்சா வருமா அப்படின்னு அல்ல, நம்ம விசுவாசித்தால் அது நடக்கும். ஆக வாசிங்க மகள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்களை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். அநேக நாள் சென்று இது வாசிங்கப்பா, 37 இருந்து வாசிங்க. 36 இருந்து வாசிங்க. நேரத்திலே பாருங்க எப்படி சொல்லுகிறான்னு சொல்லி பாருங்க. எங்க கொண்டு போயிட்டாரு? ஆதி பிதாக்களுடைய விசுவாசத்தை கொண்டு வருகிறார். ஆதி பிதாக்களுடைய ஒரே விசுவாசம் ஒரு வேலை ஒரு மாதிரி இருந்தாலும் என்னுடைய ஆதி பிதாக்களே ஆபிரகாமுடைய விசுவாசம் மேலானது, ஆமா இல்லையா? அந்த விசுவாசத்துக்கு ஈடான என்னுடைய விசுவாசம் இல்லாவிட்டாலும் அந்த சந்ததியிலே நாங்கள் வந்திருக்கிறபடினா நமக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. ஆகவே சொல்லுகிறான், அவர்கள் வழியிலே வந்த என் கர்த்தாவே, இன்றைக்கு விளங்க பண்ணும். ஏன்னா இஸ்ரவேலிலே அந்த நேரத்தில் ஆகாப் என்ன செய்கிறான்? வேறு விதமான ஒரு பாகால் வழிபாடு செய்து ஜனங்களை மடக்கடித்து வைத்திருக்கிறபடினா இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேலுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எலியா அங்கே கூக்குரல் இடுகிறார். கர்த்தாவே, சொல்லுகிறார், மன்னிச்சவங்க என்னது இதயத்தை மீண்டும் திருப்புகிறார். ராமன் கர்த்தர் பக்கம் திருப்புகிறார். அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? 21 சொல்ற, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாக குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஆமே. அப்ப ஜனங்கள் பிரத்திரமாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப ஜனங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப சம்பவம்லாம் நடக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு இது நடந்துட்டு இப்ப வாசிங்க மகன் 38. அக்கினி இறங்கி ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகம் விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றவராக நிரூபிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் நிரூபிக்க வேண்டும். சின்ன ஜெபங்களை செய்து அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. பெரிய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, அதிசயமான ஜெபங்கள், அற்புதமான அந்த மாதிரியான காரியங்களை செய்ய நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம செய்ய முயற்சி செய்தால்தான் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்வான்? அவருக்கு நம்பிக்கை வரும். இவன் அனுப்புனா என்ன செய்வான்? மலையை நிறுத்துவான். இவன் அனுப்புனா என்ன செய்வான்? என்ன செய்வான்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாமத்தினாலே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவான் என்று சொல்லுவான். ஆமா இல்லையா? அப்ப நீங்கள் நானும் சின்ன காரியங்களை செய்துட்டு ஊழியம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் பெரியவன், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. சரி, வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 43 வாசிப்போம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான்.
என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்ல என்றான். இது நான் நைட்டு நேரங்கள் பிரசங்கம் பண்ணல. நைட்டு தான் எனக்கு பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வேலைக்காரன் போய் வானத்துல தான் என்ன பார்க்கறான், மேகமூட்டத்தை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீட்டு வாசிக்கையில தான் எனக்கு தெரியுது, தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சமுத்திரத்தை பாருங்க. அப்ப சமுத்திரத்துல என்னமோ நடக்க போகுது ராமின்றது. அங்க வானத்துல தான் என்ன இருக்கும், மேகங்கள் இருக்கும். ஆனால் இங்க எலியா என்ன சொல்கிறான், நீ போய் என்ன செய்ய வேண்டும், சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தடவை என்ன செய்யணும், நீ போய் பார் என்றார். 7ஆம் தடவை இதோ சமுத்திரத்தில் இருந்து சொல்லுகிறார். அவை வானத்தில் இருந்தல்ல. அப்ப சமுத்திரத்துக்கும் அவை வானத்துக்கும் என்னது, ஆண்டவர் ஒரு என்னது ஒரு அற்புதத்தை வைத்து விடாமல் சொல்லுங்க. அம்மாவில் அப்ப சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் தான் என்ன செய்ய வேண்டும், வானத்தை நோக்கி போய் வானத்திலிருந்து அது என்ன செய்யணும், பிரலாகித்து மழையாய் வர வேண்டும். அம்மாவில் அப்ப இதை குறித்து வாசித்து நான் பார்த்தேன். இவ்வளவு நாள் நம்ம என்ன செஞ்சோம், என்னது வானத்துல இருந்தா பிரசங்கம் பண்ணிருக்கோம். இதை இப்படியே வாசிச்சுட்டாலும் பிரசங்கம் பண்ண நேரத்தில் நம்ம என்ன சொல்லிடுவோம், வானத்துல ஒரு சின்ன மேகக்கூட்டம், கையளவு மேகக்கூட்டம் தான் நான் பிரசங்கம் பண்ணேன். அப்ப நேற்று எனக்கு அது உணர்வு வந்துச்சு. ஆகவே பார்த்தேன், யோபு 28:26 வாசிக்கிற மக சீக்கிரமா வாசி முடிப்பு. திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கும் வழியை ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே நான். 28:26 மழைக்கு திட்டத்தையும், மழைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறான், திட்டத்தை உண்டாக்குகிறான். இடி முழக்கத்துக்கு ஆண்டவர் திட்டத்தை உண்டு பண்ணுகிறான். ஒரு திட்டம். இந்த காலத்துல மழை பெய்ய வேண்டும், ஆமாவே இல்லையா? ஆமா, ஆகஸ்ட் மாசத்துல மழை பெய்யணும்னா அப்ப திட்டம் எடுக்கிறார், ஆமாவே இல்லையா? ஆமே. அப்ப இது என்னது, இது ஜெபத்தின் மூலம் என்னது, ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வராமல் சொல்லுங்க. திட்டமிட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் இயற்கை மூலம் செய்தாலும் அதை விட மேலான ஒன்று உங்கள் ஜெபத்தினாலே கர்த்தர் மழையை உண்டாக்குறவராக இருக்கிறார். 36:27 என்ன சொல்லுதுமா? நீர்த்துளி என்ன செய்யறாருமா, ஏற பண்ணுகிறவராம் சொல்லுங்க. இங்க நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது வானம் எப்படி இருக்கிறது, ட்ரைனஸ் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணனால என்ன ஆயிட்டு, வானத்துல அங்க பனித்துளி ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இப்ப எலியா ஜெபம் பண்ணிட்டாரு. இப்ப என்ன செய்யணும், மழை துளிகள் வரணும். அப்ப என்ன செய்யறார் வாசிமாக, மழை துளியை அணுவை போல கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அது மேலே போய் என்ன செய்து உஷ்ணம் அடைந்து அது இஸ்ரவேல் மாயம் என்ன செய்ய வேண்டும், பொழிய வேண்டும் என்று. அப்ப நம்முடைய ஜெபம் பாருங்களே இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, ஆமாம் இல்லையா? அதுதான் நாங்க யோசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. உங்களே என்னை ஆண்டவர் பிரமிக்கத்தக்கதாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், ஆமாம் இல்லையா? சங்கீதம் 135:7 வாசிங்க மகள். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, பாருங்க எங்க இருந்து, அவர் பூமியின் பூமியில இருந்து என்னது, கடையாந்தரம் சுற்றிலும் இருந்துதான் என்ன செய்யுது, இது மேலே எழுப்பப்பட்டு அது மேல் நோக்கி போய் மழையுடன் மின்னல்களையும் உண்டாக்குறாங்க சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு. உங்கள் என்னுடைய இந்த உபவாச நாளிலே நம்ம சின்ன சின்ன காரியங்கள் ஜெபம் பண்ணணும், அம்மாவிலே கத்துக்கு ஜனங்கள் வரணும், ஆண்டவரை ஆத்மா வரணும், வீடு கட்டணும், கோயில் கட்டணும், சபையை கட்டணும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் சின்ன விஷயம். இதுக்கு இதெல்லாம் என்னது, இது நீ போயிட்டு எங்கேயாச்சும் போய் கேட்டால் உனக்கு கிடைக்கும். நீங்க என்ன செய்ய வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிறோம். இப்போ உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள்லாம் பாருங்கள் படிச்சு இப்போ காலேஜுக்கெல்லாம் இப்போல்லாம் அவருக்கெல்லாம் காலேஜ் அப்படியே மிதத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆமாவே இல்லையா? அதுதானே அம்மா அப்பாவுடைய விருப்பம். நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு என்னது, பெரிய பெரிய படிப்புக்கு பெரிய பெரிய இடத்துக்கு போகணும். அது போல தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறான், அப்போ உருவாக்கியிருக்கா. ஊழியக்காரராக உங்களை உருவாக்கி என்ன செய்யறான், இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகளால் செய்ய முடியாத அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்து அவனை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் கைக்கிரியைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கலாம் என்றார்கள். அம்மாவே இல்லை, அவங்க வாசிப்பாங்க. அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து
ஆ. மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களையும் உண்டாக்கி ம். காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து ஆ. புறப்பட பண்ணுகிறார். பாருங்க, இவைகள் எல்லாம் என்ன நடக்குது? இயற்கைக்கு மாறான ஒரு காரியம் எப்பொழுது நடக்கிறது என்று கேட்டால், உங்கள் ஜெபத்தை கேட்டுறாங்க. அங்கே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இதுதான் ஜெபம். ராமன் சொல்லுங்க. ஐயோ சிஸ்டர், யார் ஒரு பாஸ்டர் சொன்னார் நேற்று, யார் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் இது வெயில் காலம்ப்பா, பாசிபிளாக நடத்துங்க. நான் சொன்னேன், வெயில் என்ன மழையா இருந்தால் எந்த காலத்திலையும் நடக்கும். ஏன்னா இது என்னுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். ஐயோ சரியான வெயிலாக இருக்குது, அதனால பாசிபிளாக நிப்பாட்டுறதா அது என்னுடைய திட்டம் இல்லை. நீ இந்த வெயிலையும் என்ன செய்யணும், நீ நடத்தணும்னா அது தேவனுடைய திட்டம். ராமன் சொல்லுங்க. அதனால நம்ம இந்த காலத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்யக்கூடாது. எங்கள் ஐயாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, மழை செத்து போவியா, மழையில் கரைஞ்சு போவியா அப்படின்னு கேட்பார். அவர் இன்னும் கொஞ்சம் அசிங்கமாகவே கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நாம் எதற்கும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, உலகத்தோடு என்னது, ஆமாம் நம்ம போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேணும், நீங்களும் நான் சொல்லுங்க, நாங்கள் வேறு பிடிக்கப்பட்டவர்கள். ஆமாம், எங்களுடைய செபங்கள் தேசத்தை அசைக்கும். ஆமாம் இல்லையா? இயற்கையை அசைக்கும், சூரியனை அசைக்கும், சந்திரனை அசைக்கும், மலையை என்ன செய்யும், கொண்டு வரும். நான் பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். மயிலாடுதுறையிலே 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் 2வது நாள் கர்த்தர் மலையை நிறுத்தினார். மத்தேயு 18:18 வசனத்தை கர்த்தரின் சிந்தைக்கு கொண்டு வந்து அந்த சிந்தையின்படி அன்று மாலை மழை பெய்கிற பொழுது எழுப்பி நின்று செபிக்கிற பொழுது அந்த மழை அப்படியே அது அப்படியே நின்று கூட்டங்கள் முடிந்ததுக்கு பிறகு அந்த மழை மீண்டும் அங்கே பெய்யுது. நமக்கு ஆண்டவர் அதிகாரங்களும் கொடுத்திருக்கிறார். நம்ம சும்மா அப்படி இருக்கக்கூடாது. எரேமியா 10:13 வசனங்கள். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர்கள் உண்டாகிறது. 10:13. அவர் சத்தமிடுகையில், அவர் சத்தமிடுகிற நேரம் என்ன உண்டாகுதான், வானத்திலே திரளான தண்ணீர்கள் உண்டாகிறது. திரளான தண்ணீர்கள் உண்டாகிறது. அப்போ தேவனுடைய என்னது பாருங்களேன், அது என்னது அப்படின்னா என்னது, தேவன் என்ன செய்கிறார், அந்த வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆமாவே இல்லையா? ஆக அந்த வல்லமை எப்படி வெளிப்படுகிறது கேட்டா, பாடுள்ள மனுஷனாகி நீங்களும் நானும் செபிக்கிற பொழுது தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆமாவே இல்லையா? 14:22 வாசிங்கள். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். 14:22. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ கேட்கிறார். எரேமியா கேட்கிறார். அப்ப நம்ம என்ன வெளியில நம்ம நடக்குது இல்லை, நம்ம தான் பார்க்கிறோமே, தெளிவாக சொல்லுகிறது. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள், புறஜாதி பாருங்க எப்படி சொல்றாங்க, வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற கரங்களை தட்டி தேவன், எங்கள் தேவன். ராமன் சொல்லுங்க, எங்க தேவன் என்ன செய்வான், நீர் செய்கிறவர். எப்படி செய்வார், இயற்கையும் செய்வார், இயற்கைக்கு அப்பால் பட்டும் செய்வார். அப்பால் பட்டு செய்வதற்கு தான் உங்களை என்னை கர்த்தர் உருவாக்கியவர். ராமன் சொல்லுங்க. இப்போ மழை காலத்துல தான் மழை வரும் அப்படின்னா அல்ல, வெயில் காலத்திலும் உங்கள்கிட்ட வந்து ஒரு யாரோ சொல்றாங்க, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க, ஐயோ நெல் போட்டிருக்கிறேன் பாஸ்டர், மழையே இல்லை அப்படின்னு. நீங்க என்ன சொல்றாங்க, ஆமாம்மா இது மழை காலம் இல்லையே, ஏன் மழை இல்லாத காலத்தில் நீங்க என்னது பயிர் செய்தீங்க, செய்யக்கூடாது, தப்பு பண்ணிட்டீங்களே, சரி என்ன செய்யுது, நஷ்டம் வந்தால் பரவாயில்ல, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பார்த்துக்கிறோம். அப்படி இல்லை, இந்த பார் மகை, இப்போ நான் கையை நீட்டி ஜெபிக்க போகிறேன், உன் வயந்தது உன் எல்லைக்குள் மழை வர போகிறது என்று சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த எல்லைக்குள்ள மழையை கற்றுக்கொள்வது. ஆமாவே இல்லை. நான் யாழ்ப்பாணத்தில் 15 நாள் கூட்டங்கள் போய் நடத்தினேன். அப்ப அந்த ஊழியக்காரர்கள் பேசிக்கொண்டார்களாம், நம்மிடத்திலே வந்த ஊழியக்காரர் உண்மையிலே தேவன் அனுப்பின ஊழியக்காரனா இருந்தால் அவர் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படுகிற பொழுது மழை வர வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா மழை தான் ஊழியமே செய்ய முடியாது, அவ்வளோ ட்ரைனஸ் வெயில். நான் அவரிடத்தில் விடை பெற்று பஸ்ல ஏறுகிறேன், இடியோடு கூடிய மழை பெய்து. விசுவாசம். இப்போ நான் சொல்லுறேன், நான் மழையை நிறுத்துவேன், மழையை எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்ததுன்னு, நீங்கள் உண்மையான தெய்வ ஊழியக்காரனா அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லுங்க. அவர்களுக்கு அந்த அவிசுவாசம்
விசுவாசத்தை உண்டு பண்ணி அந்த விசுவாசத்துக்குள் தேவன் யார் என்பதை காட்டுகிறார். என்ன மேன்மைப்படுத்த வல்ல தேவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான்? உங்களை என்னை வெட்கப்படுத்த மாட்டார். சொல்லுங்க, உங்களை குறித்து யாரோ ஒருத்தர் தவறாய் பேசினால், நீ எங்க சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வந்து நீ தேவனுடைய மனிதன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். கரங்களை தட்டி தேவனை வாசிங்க. யாக்கோபு வாங்க, யாக்கோபுல வந்துங்க. யாக்கோபு 5:16 வாசிங்க. நீங்கள் சுத்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமானுடைய ஜெபம். முதல் ஜெபம் என்னது? பாடு உள்ளவனுடைய ஜெபம். ஆமாம் இல்லையா? இரண்டாவது சொல்லுகிறார் நீதிமானுடைய ஜெபம். 15 என்ன சொல்லுது? ஏர்வரிசையில போவோம். விசுவாசம் உள்ள ஜெபம், பாடு உள்ளவருடைய ஜெபம், நீதிமானுடைய ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். ராமன் சொல்லுங்க. சில நேரங்கள் பிரசங்கம் பண்ணுகிட்டு கீழ் வரிசையில் மேலே போகணும், சில நேரம் மேலிருந்து கீழ் வரணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? கீழிருந்து மேலே போகணும், அப்புறம் மேலிருந்து கீழே வரணும். ராமே அப்பதான் அந்த அற்புதத்தை ஜனங்களுக்குள்ளே அதை கொண்டு வர முடியும். ஆமாம் இல்லையா? அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், என்னது? பாடுள்ள எலியாவுடைய ஜெபம் மாத்திரம் அல்ல, நீதிமானுடைய ஜெபம். அடுத்து என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமாம், நீங்கள் விசுவாசிட்டீங்கன்னா என்னது? ஆமாம், அதுதான் மிக முக்கியம். ஒரு ஊழியர்கள் யாருக்கோ வியாதிப்பட்டவங்களுக்கு நீங்கள் போயிட்டு என்னது? விசுவாசமே இல்லாமல் நீங்கள் என்னதான் தலையை போட்டு உருட்டிட்டு கிடந்தாலும் என்ன நடக்காது? அங்கே அவங்க சுகமே அவன் இருந்த வியாதி கூடி போயிடணும். ஆமா இல்லையா? வாசிங்களே, அது என்னமா? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, அந்த விசுவாச ஜெபத்துக்குள்ள என்னென்னலாம் வருது? விசுவாச ஜெபம் என்ன செய்யுது? முதலாவது பிணியாளி என்ன செய்யுமா? ரட்சிக்குமா. ஆமீன். அவனை எழுப்புவார். இரண்டாவது என்ன செய்வாரா? அவனை எழுப்புவார். ஆமீன். மூன்றாவது என்னவா? அவன் பாவம் செய்திருந்தாலும் இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்ய? நீங்க விசுவாசி ஜெபிக்கிறீங்க. அவன் பாவம், அவன் பாவி, அவன் விபச்சாரக்காரன், அவன் வேசித்தனம் செய்கிறவன். ஆனாலும் தேவன் உங்கள் விசுவாசத்தினால என்ன செய்கிறான்? அவனை உணர்த்தி அவர் என்ன செய்கிறான்? அந்த பாவத்தை நீ செய்யாதே என்று சொல்லி 38 வருடங்கள் அங்கு அவன் என்ன செய்கிறான்? பெதெஸ்தா குளத்திலே இருக்கிறான். அவனை ஆண்டவராய் இயேசு சுகமாக்கி விட்டு பிறகு தேவாலயத்திலே அவனை பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், இனியும் நீ பாவம் செய்யாதே என்று. அந்த பாவத்தினால் வந்து வியாதியாக இருந்தால் நாங்கள் பாவத்தை அந்த இடத்துல உணர்த்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பிணியாகிய சுகமாக்கின பிறகு அந்த சுகம் என்ன செய்யும்? அவனை பாவத்திற்கு வெளியே கொண்டு வரலாம் என்று. ஆகவே நாமே அடுத்து நம்ம வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறவராம் என்று. அப்ப என்னது? என்னத்தை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமா இல்லையா? ஆமீன். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது அப்ப அவனுக்கு நம்ம எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறான்? அவனை சுகமாக்குகிறார். ஆமாவே இல்லையா? அப்ப பாடுள்ள மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிறார், நீதிமானுடைய ஜெபத்தையும் கேட்கிறார், விசுவாசம் உள்ள ஜெபமும் கேட்கப்படுகிறது. ஆமீன். அதை விட ஒருவேளை ஆமீன் சிலருக்கு என்ன விசுவாசத்தின் பற்றி ஜெபித்தாலும் சிலருடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். என்ன புதுசுனா நல்லா இருக்கும், பார்த்து தொட்டா சோமானா இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, பிரஜாதி ஜனங்களாம் இருக்கிறாங்க. அவங்களும் சில மத நம்பிக்கையின்படி சில காரியத்தினால அவங்களும் அதை எதிர்பார்த்து வர்றாங்க. அப்பயும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதற்கும் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆகவே இந்த உபவாச நாளில் நாம் மேற்கொண்ட எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார்.